சில நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய புகைப்படங்களை ஆபாசமாக, கேவலமாக, அருவருக்கத்தக்க வகையில் சித்தரித்து அந்த சித்தரித்த புகைப்படத்தை என்னுடைய கைபேசி எனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். 3 தினத்துக்குள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இந்த காவல்துறையினர் மூலியமாக உங்களுடைய மேற்பார்வையில் நான் கொடுத்த புகாருக்கு அந்த பாலியல் ரீதியான அருவருக்கத்தக்க புகைப்படத்தை என்னுடைய கைபேசிக்கு அனுப்பின அந்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவனுக்கு இந்த காவல்துறை ஆபரேஷன் பண்ணணும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பாசத்திற்குரிய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆட்சியில் தமிழர் முன்னேற்ற படையின் நிறுவன தலைவர் கி வீரலட்சுமியின் முதல் போராட்ட அறிவிக்கை. இன்னைக்கு பாலியல் குற்றங்களை தடுக்க வேணும், பாலியல் குற்றவாளிகளை ஒடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்களை நடக்காத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நான் சிறு வயதிலிருந்து எண்ணற்ற போராட்டங்களை பெண்களுக்கு ஆதரவாக நான் முன்னெடுத்து பல சிறைகளை கண்டு போராடி கொண்டு வருகிறேன். இன்னைக்கு உங்களுடைய தலைமையிலான ஆட்சியில், உங்களுடைய மேற்பார்வையில், உங்களுடைய கண்காணிப்பில் இன்னைக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு ஒரு பிரிவை காவல்துறையில் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அதை நாங்கள் வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். ஒரு பெண்ணா, ஒரு கட்சி தலைவராக, தமிழ்நாட்டு பெண்கள் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு சகோதரி அவர்களுடைய புகைப்படத்தையும், அதே போல் தோழர் சுந்தரவலி சகோதரி அவர்களுடைய புகைப்படத்தையும், என்னுடைய புகைப்படத்தையும் ஒரு நபர் சில நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய புகைப்படங்களை ஆபாசமாக, கேவலமாக, அருவருக்கத்தக்க வகையில் சித்தரித்து அந்த சித்தரித்த புகைப்படத்தை என்னுடைய கைபேசி எனக்கு அனுப்பி வச்சிருக்கிறான். இது சம்பந்தமாக நான் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆன்லைனில் நான் புகார் மனு அளிச்சிருக்கிறேன். புகார் அளித்து இந்த நிமிஷம் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. அதற்கு பிறகு உங்களுடைய ஆட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்குது. அந்த புகைப்படத்தை சித்தரித்து அனுப்பினவன் அவனுடைய சராசரி வாழ்க்கை என்ன, அவன் எந்த தொழில் செய்கிறான், அவன் எந்த இடத்துல எந்த பகுதியில் வாழறான்றதை என்னுடைய தமிழர் முன்னேற்றப்படை தோழர்கள் அவனை தட்டி அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்றத தட்டி தூக்கியிருக்கிறோம். அவனுக்கு ஒரு ஃபைலும் போட்டு வச்சுருக்கிறோம். நான் இந்த காணொளி வாயிலாக அண்ணன் விஜய் அவர்களுக்கு நான் விடுக்கும் கோரிக்கை என்னென்னா, 3 தினத்துக்குள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இந்த காவல்துறையினர் மூலியமாக உங்களுடைய மேற்பார்வையில் நான் கொடுத்த புகாருக்கு அந்த பாலியல் ரீதியான அருவருக்கத்தக்க புகைப்படத்தை என்னுடைய கைபேசிக்கு அனுப்பின அந்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவனுக்கு இந்த காவல்துறை ஆப்ரேஷன் பண்ணணும். அப்படி 3 தினத்துக்குள்ளே உங்களுடைய சிறப்பு அதிரடிப்படை காவல்துறை அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த வீரலட்சுமியோடைய புலிப்படை அவனை தூக்கிட்டு அவனுக்கு அரபு நாட்டு ஆப்ரேஷன் செய்து அவனை அந்த ஆப்ரேஷன் செய்கிற அந்த காணொலியை, அதை வீடியோவாக காணொலியை பதிவு செய்து நாட்டு மக்களுக்கும் ஊடகத்தினருக்கும் உங்களுக்கும் அனுப்பி வைப்பேன் என்பதனை இந்த காணொளி வாயிலாக நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் ஊடக சகோதர சகோதரிகளுக்கும் நான் தகவலாக தெரிவிச்சுக்கிறேன்.